உங்களின் உள்ளத்தை விட்டு நீங்கட்டும் கசப்பான காரியங்கள். உங்களின் உள்ளத்தில் ஒரு கசப்பான வேறு ஒன்று உள்ளது. அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க விடாத அளவுக்கு தடுத்துவிடும். பின்னர் என்னால் அற்புதங்கள் செய்ய முடியாது. சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரனின் மேல் வெறுப்பு. சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் முதலாளியின் மேல் கசப்பு. வேலை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு கசப்பு. முதலாளியினை நேரில் பார்க்கும்போது வணக்கம் மற்றும் வாழ்த்து எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உள்ளத்தில் அவரை பற்றி கசப்பா வச்சுட்டு இருக்கீங்க. உங்களின் உள்ளத்தில் கசப்புகளை வைத்திருந்தால் என்னால் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? மற்றவர்கள் தவறு செய்தால் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். தேவனாகிய நான் உங்களுக்கு அதை தானே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். உங்களின் உள்ளத்திலிருந்து அந்த கசப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களின் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் மாற வேண்டும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் மேல் உனக்கு ஒரு குறையோ, ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு கசப்பு உங்களின் உள்ளத்தில் உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களின் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய குறை மன்னிக்கப்படுவதில்லை. இது என்னுடைய வார்த்தையாகும். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படி நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும்? நான் சொல்லுகிறேன், நீ ஒரு மனிதன் மீது கசப்பை வைத்துக்கொண்டு நீ என்னிடம் ஜெபித்தாலும் பலனில்லை. உங்கள் உள்ளத்திலே பகை வைத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு சபைக்குள் ஏற்ற தாழ்வுகளை பார்த்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பின்னர் எப்படி உங்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியும்? உங்களை பிசாசானவன் வஞ்சித்து உங்களை எரிச்சல் அடைய வைத்து உங்களுக்குள் பகையை கொண்டு வந்து உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். இன்று ஏன் அநேக என் ஜனங்கள் சுகம் பெறுவதில்லை? உங்களுடைய வீட்டிலேயே கணவன் மீது வருத்தத்துடன் இருக்கின்ற மனைவிமார்கள், மனைவி மீது ஒரு துக்கத்தோடு இருக்கின்ற கணவன்மார்கள், அண்ணன் மீது கோபத்தோடு இருக்கிற தம்பி, தம்பி மீது பகையோடு இருக்கிற அண்ணன்கள். நீங்கள் அனைவரும் என் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்குள் நேசமே இல்லையே. நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையே மன்னிக்கவில்லையே. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுக்கு முதலில் உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த கசப்பான வேர்கள் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் இன்றே உங்கள் உள்ளத்தில் இருந்த கசப்புகளை எடுத்துக் கொடுங்கள். அந்த கசப்புகளாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அந்த கசப்புகளை வெளியில் எடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாயிருக்கிறது. மேலும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் துஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மேலும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது பேயால நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கசப்புகள் அனைத்தும் போன பிறகு உங்களுடைய ஜெபத்திற்கு உடனடியாக அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். உடனே உங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் அதை காண்பீர்கள். உங்களுடைய உள்ளம் தேவ அன்பினால் நிறைந்திருந்தால் உங்களுடைய ஜெபம் உடனே கேட்கப்படும்.